சரிகமபா சீனியர் சீசன் 5ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா இருக்கக்கூடிய பவித்ராவுக்கு இப்ப சீசன் முடியக்கூடிய அந்த நேரத்துல ஒட்டுமொத்த நடுவர்களும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பண உதவி செய்ய போறதா தகவல் கிடைச்சிருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த உள்ள பார்க்க போறோம். இந்த சரிகமபா சீசன் 5ல பல போட்டியாளர்கள் கலந்துக்கிட்டாலும் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு போட்டியாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா பவித்ரா தான். அது மூலியமா தான் 5 ஃபைனலிஸ்ட ஜட்ஜஸ் அவங்களோட ஸ்கோர் மூலியமா பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா அனுப்பியிருந்தாலும் மக்களோட ஆதரவு அடிப்படையில பவித்ராவை 6வது ஃபைனலிஸ்டா ஃபினாலேவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. பவித்ராவோட ஃபேமிலி பேக்ரவுண்ட பொறுத்த வரைக்கும் பல இடங்கள்ல எமோஷனலா பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. தான் கணவரோட ஆசைக்காக தான் இந்த சரிகமபா ஷோல அவங்க கலந்துக்கிட்டதாகவும் செலக்ஷன் ரவுண்ட் வரைக்கும் வந்துட்டு எவ்வளவு தூரம் போக முடியுமோ போவோம், பாதிலே திரும்பி வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்திருக்காங்க. ஆனா அவங்க டிக்கெட் ஃபினாலே வரைக்கும் வந்து மக்களோட ஆதரவு மூலியமா அவங்க 6வது ஃபைனலிஸ்டா ஃபினாலேக்கு போவாங்க அப்படிங்கிறத அவங்க நினைச்சு பார்க்கல அப்படிங்கிறத இப்ப ரீசனோட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்படிப்பட்ட பவித்ராவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான அந்த வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கணவர் இறந்து போனதுக்கு பிறகு தான் குடும்பத்துக்கு தேவையான எல்லா செலவுகளையும் இவங்க சம்பளத்துல தான் நிறைவேற்றிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு பவித்ராவோட பொண்ணு நட்சத்திரா இருக்காங்கல்ல, அவங்களுக்கான அந்த படிப்பு செலவு, அவங்களுக்கு தேவையான அந்த அத்தியாவசிய பொருட்கள், இது எல்லாத்தையும் பவித்ரா தான் வேலைக்கு போனா மட்டும்தான் அதை ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியாகவும் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட பவித்ரா இந்த சரிகமபா ஷோவுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு எக்கச்சக்கமான உறவுகள் கிடைக்குது. உறவுகள் அப்படிங்கிறத தாண்டி பவித்ராவும் அவங்க பொண்ணு நட்சத்திராவும் படக்கூடிய கஷ்டங்களை பார்த்துட்டு நிறைய பேர் உதவுறதுக்கு முன் வராங்க. விஜயகாந்த் அவரோட மகனா இருக்கக்கூடிய விஜயபிரபாகரன் ஆரம்பிச்சு மியூசிக் டைரக்டர் தேவா வரைக்கும், இன்னொரு பக்கம் டி.எல். மகாராஜன், இவங்க எல்லாருமே பவித்ராவுக்கு பொருள் உதவியாகவும் பாடல் வாங்கி கொடுக்குற சான்ஸ் வரைக்கும் அவங்களால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வரக்கூடிய சீஃப் கெஸ்ட் இவங்க எல்லாருமே அவங்களால முடிஞ்ச உதவி செய்யும் போது இத்தனை மாதங்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் பவித்ரா கூட டிராவல் பண்ணிக்கக்கூடிய அந்த ஜட்ஜஸ் இருக்காங்கல்ல, சரிகமபா சீசனோட நடுவர்கள், அவங்க எல்லாரும் இப்ப பவித்ராவுக்கு இந்த சீசன் முடியறதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய உதவி ஒண்ணு செய்ய போறாங்களாம். சிங்கர் ஸ்ரீனிவாஸ், விஜய் பிரகாஷ், சைந்தவி, ஸ்வேதா மோகன், எஸ்.பி. சரண், இப்படி இவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நிதி உதவி செஞ்சு மொத்தமா ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணி அந்த ஒரு நிதி உதவிய பவித்ரா கையில கொடுக்க போறாங்களாம். இந்த ஒரு நிதி உதவிய பவித்ரா அவங்க தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டாலும் சரி, இல்ல அவங்களோட பொண்ணோட எதிர்காலத்துக்காக அவங்க சேமிச்சுக்கிட்டாலும் சரி, அது அவங்க விருப்பம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்களாம். இந்த ஒரு விஷயத்த கிராண்ட் ஃபினாலேவுக்கு முன்னாடி நடக்க போற ஏதாவது ஒரு வாரத்துல ஒட்டுமொத்த சரிகமபா நடுவர்களும் சேர்ந்து பவித்ரா கிட்ட இந்த ஒரு ஃபண்டை ரைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான திட்டம் போட்டிருக்காங்களாம். இதுக்கு சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். சொல்ல போனா லிட்டில் சாம்பியன் சீசன் 4ஓட டைட்டில் இருக்கார்ல திவினேஷ், அவங்க அப்பாவுக்கு பால் வண்டி வாங்குறதுக்கு காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி திவினேஷ் சொன்னப்ப சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குரூப்குள்ள ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணி அந்த பால் வண்டியை வாங்கி கொடுத்திருந்தாரு. அப்படிப்பட்ட உதவியை கண்டிப்பா பவித்ராவோட ஃபேமிலிக்கும் ஒட்டுமொத்த ஜட்ஜஸும் செய்ய போறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.